மதுரையில் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட மத்திய கலால் மற்றும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு அலுவலக துணை ஆணையர் சரவணகுமாரன் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமலிங்கம். வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். மதுரையில் நேற்று லஞ்சம் வாங்கியதாக மத்திய கலால் வரித்துறை அலுவலர்கள் இருவர் 3 லட்சம் லஞ்சம் பெற்ற போது சிபிஐயால் இருவரும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பெயரில் இந்த லஞ்ச பணம் துணை ஆணையர் பொறுப்பு வகிக்கும் சரவணகுமாருக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் அவரையும் சிபிஐ கைது செய்து மூவரையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அந்த சரவணகுமாருக்கு சொந்தமான கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர் உள்ள ஊரில் அவர் வீடு ஒன்று உள்ளது. அந்த வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் டிஎஸ்பி உள்பட 5 பேர் கொண்ட குழு இன்று ஆய்வு நடத்த வந்தனர். அப்போது அந்த வீடு பூட்டியிருப்பதை அறிந்ததும் அந்த சரவணகுமாரின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் அந்த வீட்டிற்கு வந்தவுடன் அந்த வீட்டை திறப்பதற்காக அந்த 5வரும் அங்கேயே காத்திருந்தனர். மதியம் அந்த உறவினர்கள் வீட்டுக்கு வந்தபோது அந்த 5 குழு அந்த வீட்டை தொடர்ந்து சோதனை 3 மணி நேரமாக சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனை மேலும் தொடரும் என தெரிய வருகிறது. இந்த சம்பவத்தால் திருவிடைமருதூர் பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவுகிறது.